வணக்கம். நில அபகரிப்பு தடுப்பு பிரிவினர் காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சவுக்கு சங்கருக்கு எதிராக வழக்கினை பதிவு செய்திருந்தனர். நில அபகரிப்பு வழக்கு தொடர்பான தவறான தகவல்களை சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் இணையதளத்தில் பரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி தற்பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். நில அபகரிப்பு தொடர்பாக தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு பொய்யானது என தனது யூடியூப் சேனலில் பேட்டியளித்து தவறான தகவல்களை பரப்பியதாக நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சவுக்கு சங்கருக்கு எதிராக வழக்கை பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் கடந்த டிசம்பர் 24 கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் ஜாமீன் கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் தொடர்ந்து இதுபோன்ற தவறான தகவல்களை அளித்து வருவதாக வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆனாலுமே கூட அவர் மீது மற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு வழக்கு, அதே போன்று அரசிற்கு எதிராக பேசியது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மற்ற வழக்குகளில் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதால் உடனடியாக வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை. அந்த வழக்குகளையும் அவர் எதிர்கொண்டாக வேண்டும். அது தொடர்பாக அவர் ஜாமீன் மனு தாக்கல் செய்தாக வேண்டும் என்றும் தற்பொழுது தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அந்த வழக்கில் ஜாமீனோ அல்லது இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டாலோ உடனடியாக அவர் வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பானது இருக்கிறது. ஆனாலுமே கூட தற்பொழுது இந்த நில அபகரிப்பு தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியதாலான வழக்கில் மட்டும் ஜாமீனானது கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.